நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாரிசு நடிகர் அப்படின்றனா ஒரு சில பேர் ஷைன் பண்ணலாம். அதுவும் அவங்களோட சொந்த முயற்சியில் இருக்கும், அவங்களோட உழைப்பில் தான் இருக்குமே தவிர, இவரோட பையன்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு வந்துடாது. டெஃபினட்டாக வராது. நீங்கள் என்னவோ அதை வச்சு தான் நீங்கள் சினிமா. ஆமாம், வாய்ப்பு வரலாம், அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு என்ட்ரி, நான் சொல்கிறது கரெக்ட், என்ட்ரி கிடைச்சிரும். உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிடும், அங்கேயே நடக்கணும். நீங்கள் அது யார் கூட்டு போவாங்களோ நீங்கள் தான் கூட்டு போய்க்கணும். இப்போ கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி திறமை, அந்த அதிர்ஷ்டம், அந்த நேரம், அது மூணுமே சேரணும். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸே எனக்கு போதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆயிடுச்சு. நம்ம ட்ராவல் பண்ணுற இடமே நல்ல இடம். யாருக்கும் நம்ம வந்து போய் இவர் காம்படிஷன் இல்லை என் ரோல் இவர் எடுத்துட்டாரு அப்படின்லாம் இல்லை. ஒரு 4-5 நடிகரில் வந்து இவர் இல்லைனா இவர் இல்லைனா இவர், அந்த ரேஞ்சுக்கு கடவுள் நம்மளை கொண்டு வந்து இப்படி வச்சிருக்காருன்றது நான் சொல்கிறது வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் காட்ஃபாதர் ரமணகிரி வாசன் என்னோட டைரக்டர்ஸ், மெயினாக சீரியல் டைரக்டர்ஸ் முதல்ல, அதுக்கப்புறம் ஃபிலிம் டைரக்டர்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ். அது நாட் ஒரு காஸ்டியூம் என்னது டிசைனரில், அப்போ காஸ்டியூம் டிசைனரில் காஸ்டியூம் அயன் பண்ணுறாரு தெரியுமா, காஸ்டியூமர் என்ன, அவர் கூட போயிட்டு சார் ரவி சார் நல்லா நடிப்பார்லாம் சொல்லி எனக்கு வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா சினிமாவில் அந்த 24 கிராஃப்ட்டுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், காலத்துக்கும். ஏன்னா சாப்பிட்றது நம்ம சினிமாவில் தான் சாப்பிட்றோம். சினிமா சாப்பாடுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நீ சினிமா சாப்பாடுனா என்னென்னா, சினிமாவில் தான் நம்ம பிறந்து சினிமாவில் தான் வளர்ந்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரைஸும் ப்ரொவிஷன்ஸும் எந்த காசில் நம்ம வாங்குகிறோம், சினிமாவில் சம்பாதிக்கிறது தான். ஸோ அதை தான் சினிமா சாப்பாடுன்றோம். இப்போ நீங்கள் ஐடியில் இருந்தால் உனக்கு ஐடி சாப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், அது எங்கே நீ வேலை செய்ய அந்த ப்ரொஃபஷன் தான். பட் சினிமா சாப்பாடு நான் சொல்கிறது காரணம் என்ன, அது ஒரு எமோஷன் இருக்குது, அதில் ஒரு பாண்டிங் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. இது ஒரு கலை. இது எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் இந்த கலை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே நீ சினிமாவில் நிரந்தர கலைஞனாக இருக்கணும். நான் சொன்ன கலைஞனாக இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, நிரந்தர கலைஞனாக சினிமாவில் அப்படியே ட்ராவல் ஆகி கடைசி வரைக்கும். இவரும் ஒருத்தர் இருந்தார்ப்பா, கமல் ரஜினியோட பீரியட், கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், ரஜினி சார், இந்த பீரியடில் இப்படி ஒரு நடிகர், இது ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்ற பேராச்சும் கடைசியில் வாங்கிடணும். ஸோ இந்த அவார்டு அது இது அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது. கரெக்டாக நடிக்கணும், டேரக்டரோட ஃபீல் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்மளால ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு.